கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை தள்ளினவர்களின் தலை உங்களுக்கு முன்பாக தலை குனியும். தேவன் அதை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் ஏதோ தீர்க்க தரிசன வார்த்தையோ அல்லது வாக்குத்தத்தமான வார்த்தையோ என்பதையும் தாண்டி ஒரு விசுவாசமான வார்த்தையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால், பரிசுத்த வேதாகமத்திலே யோசேப்பு என்னும் வாலிபனுடைய தலை எகிப்திலே உயர்த்தப்பட்டது என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது எப்பொழுது யோசேப்பை அவர்கள் அந்த குழியில் தள்ளிவிட்டார்களோ அப்பொழுதே அவர்களுடைய தலை யோசேப்பை வணங்கி நின்றதை இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலம் நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களை, ஒருவேளை நீங்களும் இந்த வேலையிலே யோசேப்பை போல தள்ளப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அவதூறு பேசப்பட்டிருக்கலாம். ஒருபோதும் கலங்காதீர்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யோசேப்பை போல முழு நிச்சயமாய் தேவனை நம்பி தேவனுக்காக காத்திருங்கள். யோசேப்பை போல நீதிமானாய் இருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை தள்ளினவர்களின் தலை உங்களுக்கு முன்பாக தலைகுனிய வைப்பார். உங்களுடைய தலையை தேவா